ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2 பெரிய ஸ்கேம் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கேம் என்ன அப்படின்னா, ஏடிஎம் மூலியமா எப்படி வித்தியாசமா இன்னொரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அடுத்ததா வந்து ஃபோர்சேஜ் அப்படிங்கிற சைட்டு, லைன் ஷேர் அப்படிங்கிற சைட்டு, கிரிப்டோ கரன்சிஸை வச்சுக்கிட்டு அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி அது ஒரு ஸ்கேமா எக்ஸ்போஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு டைமும் ஏடிஎம் வச்சு எப்படி இப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க, கிரெடிட் கார்டை வச்சு எப்படி இப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். அதுக்கு சரி, சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் இருக்கும், எப்படி இப்படிலாம் மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிற அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சேர்த்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக போட்டிருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள், எப்படி இப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தெரியும். லெட்ஸ் வாட்ச். Money is always ultimate. Money is always ultimate. அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். முதலாளின்னு ஒருத்தர் இருந்தா தான் தொழிலாளி இருக்க முடியுங்கிறது முதலாளித்துவம். தொழிலாளின்னு ஒருத்தர் இருந்தா தான் முதலாளி இருக்க முடியுங்கிறது கம்யூனிசம். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கிரெடிட் கார்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணுறப்பையும் நமக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஒரு ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கால் பண்ணாரு, கால் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த பேங்கோட கார்டு டிவிஷன்ல இருந்து பேசுகிறோம், உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி தரோம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், நார்மல் பேசிக் டீட்டெயில்ஸ் தான், வீணாக போன அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அவங்க கேட்குறானுங்க. ஸோ நாமளும் அதை வந்து சொல்லிடுறோம். ஸோ சொன்னதுக்கப்புறம் சார் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் கேள்வி கேட்டாலும் அவன் இப்போ பதில் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கானுங்க. ஏன் அப்படின்னா நிறைய இது கற்றுருக்கானுங்க இல்லையா, முன்னாடி பண்ண ஃப்ராட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமாக கற்றுருக்கானுங்க. ஸோ ஆமாம் சார், இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறோம், உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க ரவுண்ட் ஃபிகராக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, ஒரு இந்த ஃபிகராக தான் சொல்ல போகிறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார் 15,599 ரூபா 50 காசு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எங்கள் கம்பெனி சார்பாக ஒரு ஓடிபி அனுப்பியிருப்போம், அந்த ஓடிபி நம்பரை சொல்லுங்கள், அது சொன்னால் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு கிரெடிட் ஆகும், அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டோட்டலாக ஃபேக், இது நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ எகைன் இந்த மாதிரியான கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு கேஷை கன்வெர்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ட்ரிக் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். அது எப்பவுமே தெளிவாக இருந்துக்கோங்க. பேங்க்ல இருந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறேன், டெபிட் கார்டு கொடுக்குறேன்னு கால் பண்ணாங்களே ஒழிஞ்சு உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி தரோம், ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி தரோம்லாம் யாரும் உங்களுக்கு கால் பண்ண போகிறது கிடையாது. சப்போஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி தர எந்த பேங்காவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக அவங்களோட சைட்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே போய்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி யாருமே கால் பண்ணி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க்லேருந்து உங்ககிட்ட எதுக்குமே எந்த வகையிலுமே உங்களோட ஓடிபி நம்பரை கேட்கவே மாட்டாங்க. ஸோ இதை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். மறக்காமல் இனிமேட்டு இதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நான் சொல்லிக்க விரும்புறது. ஸோ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த கேமிங் சைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எகைன் ஓடிபி மாதிரியான அந்த கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஏடிஎம் கார்டில் இருக்க 16 டிஜிட் நம்பரை ஒருத்தன் கேட்டான் அப்படின்னாவே நம்ம அலர்ட் ஆகிடணும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த 16 டிஜிட் நம்ம கொடுக்குறப்ப அவன் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறான்னு அர்த்தம். பின்னாடி இருக்க சிவிவி நம்பர் சொல்லிட்டோன்னா அவனுக்கு டபுள் அட்வான்டேஜாக போயிடும். ஸோ ஓடிபி சொன்னாட்டி எல்லாமே காலியாகிடும். ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பணமாக கன்வெர்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை போய் விழுந்துடாதீங்க, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அகைன் அடுத்ததாக வருவோம், அந்த கிரிப்டோ கரன்சிஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டியாக ஆகிட்டு இருக்கு. அதாவது நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபோர்சேஜ் ப்ளஸ் லைன் ஷேர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைட்ஸ் இருக்குது. அந்த சைட்ஸில் வந்து அந்த எம்எல்எம் கம்பெனி மாதிரி, அதாவது நம்ம வந்து ஆள் சேர்த்து விடுறது, ஸோ இந்த மாதிரியான அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதான் எம்எல்எம் அப்படிம்பாங்க. அதான் நான் வந்து ஒரு 3 பேர்த்து சேர்த்து விடுறது, நான் வந்து ஒரு 4 பேர்த்து சேர்த்து விடுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அது அதிகமாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறானுங்க. அவங்க வந்து போயிட்டு அவங்களோட நம்ம டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எகைனா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க நிறைய பேர்த்துட்டு கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு நமக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் அனுப்புவாங்க. உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வாங்க என்னோட டவுன்லைனாக சேர்த்துக்கோங்க, ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணித்தரோம், நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்க டெலிகிராம் மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களை போட்டு அந்த இது என்ன சொல்கிறாங்க அப்படியே போய்ட்டு மைண்டை வந்து டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் நடந்துட்டு இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்துக்குமே பேஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி அந்த ஃபோன்ஸ் ஸ்கீம் சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். அதை யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு கிரிப்டோ கரன்சிஸ்னா என்னன்னே தெரியாது. ஈவன் தோ அவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத நம்ம வந்து இந்த சேனல்லே சொல்லியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். கிரிப்டோ கரன்சிஸை பற்றி தனியாக ஒரு டாக்குமெண்ட்ரியும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நம்ம கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்து நம்மளோட சைட்ஸில் வந்து நிறையா இஷ்யூஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சிஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சிஸ் மைனிங் அப்படிங்கிறது வேறு, கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஸோ கம்மிங் டு இந்த ஃபோர்சேஜ் அப்படிங்கிற அந்த சைட்ஸுக்கு வரும். ஸோ இந்த ஃபோர்சேஜ் அப்படிங்கிற சைட்ஸ் வந்து ஒரு நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்எல்எம் மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். இந்த எம்எல்எம் மாதிரியான டைப் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் கிட்டத்தட்ட டெய்லி ஏதாவது ஒரு எம்எல்எம் கம்பெனி வந்து ஓப்பன் ஆகும். அதே டைமில் டெய்லி ஒரு எம்எல்எம் கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னமும் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பிஃபோர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6000க்கு மேலே சைட்ஸ் வந்து இந்த எம்எல்எம் கம்பெனிக்கு உண்டான சைட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஒரு சில கேம் கம்பெனிஸ் கூட வந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவோ நூற்றுக்கணக்கான மில்லியன்ஸை கூட மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு டபுள் பண்ணி தரேன் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கானுங்க. ஸோ அவனுங்களும் எல்லாமே ஃபேக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று போய்கிட்டே இருக்குது. நீங்கள் சும்மா சர்ச் பண்ணாவே உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும். லைக் கிரிப்டோ கரன்சிஸ் ஃப்ராடுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரும். ஸோ இந்த ஃபோர்சேஜில் அதை எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இத்தூரியம் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சிஸோட ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இத்தூரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி. பிட்காயின் அடுத்தது வந்து இத்தூரியம் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வளர்ந்து வர கிரிப்டோ கரன்சிஸும் கூட. ஸோ இது வந்து என்னோட நண்பர் தான் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து எம்எல்எம் மாதிரியான டைப் ஆஃப் பிஸ்னஸ். இந்த எம்எல்எம் மாதிரியான டைப் ஆஃப் பிஸ்னஸில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ் அந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான வீடியோ கிளிப் பாருங்கள். ஆமா, இது ஒண்ணு போதும். காசு உன் காலிக்குள்ள கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்ப இல்லையா, அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. மேஜிக் பேர்ல் மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். சொந்தக்காரனாச்சே, அதான் உன்னை சேர்த்துலான்னு பாக்குறேன். ஒழுங்கா சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமா, எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எம்எல்எம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். 2 மாசம் கழிச்சு என் மேனேஜர் கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன். என்னோட ராஜினாமா லெட்டர். கவரை பிரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கேட்டாரு. ஆமா சார், எம்எல்எம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி எம்எல்எம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். ஸோ லைக் இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு விஷயத்த சொல்லுவோம். அந்த விஷயம் வந்து வெவ்வேறு மாதிரி பிரிஞ்சு அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸாக இருக்கோ அந்த மாதிரி கொண்டு போயிட்டு அங்கே சேர்த்துருவாங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸில் என்ன அப்படின்னா நீங்கள் மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன் கிளம்பி விடுறான். ஸோ மைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஐயோ நம்மளே உருவாக்கலாம் போல இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். மைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வி ஹாவ் அந்த ஜிபியூ அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் வச்சு தான் மைண்ட் பண்ண முடியும். அதுவும் இதே மாதிரியான கரன்சிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம என்னதான் நம்மளோட லேப்டாப்பில் போட்டு மைண்ட் பண்ணாலும் 0.5 இதுலேயும் மேலே போகிறது ரொம்ப கஷ்டம் தான். அவ்வளோ கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். 0.0000001 அதுதான் வந்து பர் டேக்கே வந்து நம்மளால் மைண்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்டான அதோட ப்ரோக்ராமிங் அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் 2 வருஷத்தில் மட்டும் இந்த இத்தூரியமை பேஸ் பண்ணி நடந்த கிரிப்டோ கரன்சிஸ் ஃப்ராட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகம். இத்தூரியம் வந்து ஒரு சேஃபான கரன்சி. ஆனால் இத்தூரியத்தை பேஸ் பண்ணி நடக்கிற இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாருமே இத்தூரியம் ஈஸியாக அவங்க கைக்கு வந்துட்டு அவங்க ஈஸியாக வாலெட்டுக்கு மாற்றிடுறாங்க. வாலெட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது யார் வாலெட்டுக்கு போச்சு, எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு விஷயமும் இருக்குது. இந்த ஃபோர்சேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எகைன் அந்த அப்லைன் டவுன்லைன் அப்படிங்கிற அந்த மேட்டர் தான். அதில் வந்து 2 கேட்டகரி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 3x3 4x4. அதாவது 3x3 அப்படின்னா நீங்கள் வந்து 3 பேர் ஜாயின் பண்ணி விடணும். அவங்க அதுக்கப்புறம் 3 போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 4x4 அப்படிங்கிறத நான் வந்து 4 பேருக்கு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 4 போகணும். ஸோ 2 பேக்கேஜ் இருக்க மாதிரி இருக்கும். அரௌண்ட் ஒரு 1800 ரூபாய் அந்த மாதிரி தான் செலவாகிற மாதிரி தெரியும். ரொம்ப கம்மியான இதுக்கு வந்து இத்தீரியம் வந்து கன்வெர்ட் பண்ணி தரணும். இந்த இத்தீரியம் யார் கன்வெர்ட் பண்ணி தருவாங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க அந்த அப்ளைன் தான் கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்ளைன் அவங்ககிட்ட சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இத்தீரியமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இத்தீரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் கொடுப்பாங்க. 0.025 இத்தீரியம்லேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இது வந்து நார்மலாக இந்த ப்ராசஸ் போகும். இதே மாதிரி கிட்டத்தட்ட 52 ஈத்தீரியம் வரைக்கும் அந்த ஸ்லாட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 0.25 ஒருத்தருக்கு 0.025 வந்து எனக்கு கிடச்சிரும். லைக் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் சேர்த்து விட்டேன் அப்படின்னா 0.025 கிடச்சிரும். ஸோ இது மாதிரி 2 பேருக்கு நான் சேர்த்து வரப்போ 0.050 வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். மூணாவதாக இருக்கிறது வந்து அப்ளைனுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் கான்செப்ட். அதாவது 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர்த்தோட மணி எனக்கு வரும், மூணாவதாக இருக்கிற மணி வந்து எனக்கு மேலே, அதாவது என்னை சேர்த்து விட்டார் இல்லையா அவருக்கு போகும். ஸோ 4 பேரில் ஃபஸ்ட்டு 2 பேர்த்தோட மணி வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு போகும், அடுத்த 2 பேர்த்தோட மணி வந்து எனக்கு வரும். ஸோ இதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் சைட் வந்து February 2020 தான் ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஃபவுண்டர் CEO அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து, அதாவது இந்த ஈத்தீரியம் கம்யூனிட்டியில் இருக்கவங்க தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈத்தீரியம் கம்யூனிட்டியில் இருக்கிற உருவாக்குறதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒன்று அந்த ஈத்தீரியம் கம்யூனிட்டியிலேருந்து மைண்ட் பண்ணுறவங்க ஈஸியாக மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவன் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கணும்? இதுக்குன்னு வந்து ஒரு பெரிய ஒரு நாலேஜ்லாம் எதுவுமே தேவையில்லை. இட்ஸ் லைக் ஒரு இந்த பிஸ்னஸ் மாதிரி MLM தான், யார் வேணாலும் இதை ஆரம்பிச்சுட்டு போகலாம். அவனுக்கு பெரிய நாலேஜ்லாம் தேவையில்லை. 2 பேர்த்தோட காசு என்ன கூட, 2 பேர்த்தோட காசு ஒருத்தன் காசு மேலே கூட, அவ்வளோதான். இது பாட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதுக்குன்னு ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு பெருசாக இது பேரில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஸ்மார்ட் மணி, அதெல்லாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இந்த மாதிரிலாம் பேரில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சும்மா போங்க பேர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன 1800 ரூபாயில் என்னப்பா வந்துட போகுது அப்படின்னா, 1800 ரூபாயில் உங்களோட ரெப்புடேஷன் போயிடும். ஸோ நம்மளோட டவுன்லைன்ஸ் இருப்பாங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, திரும்பியும் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட ரெப்புடேஷன் ஃபுல்லாகவே காலியாகிடும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நமக்கே கஷ்டமாக போகும். ரொம்ப கஷ்டமான ஃபேமிலிஸ் இருப்பாங்க, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிலமையில இருப்பாங்க. தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அட் ஆல். இந்த உலகத்தில் எங்கேயுமே ஃப்ரீ லஞ்சே கிடையாது. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாவோ இல்லைன்னா நம்ம ஏதாவது வேலைக்கு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து கேஷ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பானுங்க, நான் வந்து இவ்வளோ கோடி ஏர்ன் பண்ணேன், இவ்வளோ கோடி ஏர்ன் பண்ணேன். தயவு செஞ்சு ஏர்ன் பண்ண உங்களோடய வச்சுக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா, அதில் அந்த ஐடி மட்டும்தான் இருக்கும், அவங்க பேர்லாம் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. ஸோ அந்த ஐடி யாருக்கும் தெரியாது. ஸோ யார் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஈவன் நான் கூட அதில் இருக்கேன், இதான் என்னோட ஐடி, நான் வந்து 2 கோடி ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட ஈஸியாக சொல்ல முடியும் என்னால். ஸோ இது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இந்த MLM ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நாலேஜும் தேவையில்லை. ஸோ அந்த சைட்ஸில் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகும், ஒரு ப்ராஃபிட் வரணும், இல்லைன்னா ரெவன்யூ வரணும். ஸோ இந்த ஸ்கீமை இந்த ஸ்கீம் படி பாருங்களேன், உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு 2 பேர்த்தோட இன்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், இன்னொருத்தரோட இன்கம் வந்து அப்ளைனுக்கு போயிடும். இதில் ஒரு லாஜிக்கே இல்லை. அந்த கம்பெனிக்கு எங்கேருந்து இன்கம் வருது அப்படிங்கிறது இல்லை. அவன் எதுக்கு அந்த சைட்டை வச்சு மேனேஜ் பண்ணணும், உங்களுக்கு காசு கொடுக்குறது அவன் எதுக்கு சைட்டை வச்சு மேனேஜ் பண்ணணும். அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆல்ரெடி பிலிப்பைன்ஸில் வந்து இது வந்து ஒரு பெரிய பக்கமான போன்சே ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறையா சைட்ஸ் வந்து அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து எப்படி போன்சே ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் போய் ஏமாந்துடாதீங்க. நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து 0.50 எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும், குதூகலமாயிரும். ஸோ அதுக்கு அடுத்து ஸ்லாட் ஆகும்போது ஏன்னா 0.505 போட்டோம்னா திரும்பி 0.10 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்லாட் ஒரு 14 ஸ்லாட்டாக இருக்கும். அந்த 14 ஸ்லாட் வரைக்கும் போகணுங்கிற எண்ணம் தான் நமக்கு வருமோ அணிஞ்சு உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரவே வராது. ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையும் கூட. ஒரு இடத்துல நம்ம பணத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆசை விடவே விடாது, திரும்பி கண்டினியூ ஆகிட்டே போகும். ஐயோ இவ்வளோ பணம் கிடைக்குதா, உடனே இவ்வளோ பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 52 ஸ்லாட் வரைக்கும் எவ்வளோ பணம் இருக்கோ அதை கையில் இருக்கிற பணத்தெல்லாம் நம்ம போட்டுருவோம். ஸோ பி கேர்ஃபுல், இதில் போய் விழுந்துடாதீங்க. ஸோ ஒரு MLM கம்பெனினா அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்டாவது இருக்கும். அந்த ப்ராடக்டை செல் பண்ணிவிட்டு எல்லா MLM கம்பெனியும் ஃப்ராடுன்னு நான் சொல்ல வரல. ஒரு சில MLM கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஜென்யூன், அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்ஸில் வந்து அவங்களோட அந்த அப்ளைன் டவுன்லைன்ஸில் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னொரு என்ன ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் மாடல், அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அது வரைக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வச்சிருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே மணி பேஸ்டாகவே இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் அட் ஆல் இந்த 4 ஷேர்ஸ்லையும் 9 ஷேர்ஸ்லையும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் போய் விழுந்துறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.